இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளை, இந்த 8வது அதிகாரமானது உடன்படிக்கை பேழையை திருக்கோவிலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய, யூதாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களையும் சாலமோன் அழைக்கிறார். அழைத்து அவர்கள் அந்த 7ஆம் மாதத்திலே பெரும் திரளாக ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய பேழையை எடுத்துக்கொண்டு அவர் இந்த திருக்கோவிலுக்கு கொண்டு வருகிறார். அங்கே ஆண்டவருடைய, அதாவது அந்த உடன்படிக்கையின் போது கொடுக்கப்பட்ட அந்த கற்பலகைகள் மட்டும் அதில் இருந்தது. ஆண்டவருக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரே, கார்மேல் தனிலே நான் உறைவேன் என்றீர், உயர் இல்லம் ஒன்றை உமக்காய் நான் கட்டியுள்ளேன், என்றென்றும் தங்கி இறைவா நீ வாழ்ந்திடவே என்ற இந்த ஒரு சின்ன பாடலை பாடி அவரை கொண்டு அங்கே நிறுவுகிறாங்க. அதன்படி அவங்க அந்த சாலமோன் மக்களை நோக்கி ஒரு பெரிய உரையை எழுப்புகிறார். எவ்வாறு கடவுள் நமக்காக, அதாவது எகிப்திலிருந்து நம்மளை விடுவித்த அந்த ஆண்டவர் என் தந்தையிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, தந்தையிடம் ஆசை இருந்தது ஆண்டவருக்கு கோயில் கட்ட, அந்த ஒரு ஆசை கடவுளிடமிருந்து வந்தது. அதன் வழியாக நான் இதோ ஆண்டவருக்காக இந்த திருக்கோவிலை கட்டியிருக்கிறோம், இந்த இடத்திற்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரை எப்போ தங்கியிருப்பார் என்பதையும் பெரிய ஒரு மன்றாட்டு ஒன்று எழுப்புகிறார். ஆண்டவரே, உன்னுடைய இருப்பை இந்த விண்ணையும் மண்ணையும் மண்ணாலும் அடக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த பிரசன்னம். அதை இந்த கோவில் நீங்கள் தங்கும் என்று நாங்கள் கேட்கும் பொழுது சிறிய விஷயம்தான். ஆனால் உன்னுடைய இந்த உடனிருப்பு எப்பொழுதுமே இந்த கோயில் இருந்து எங்களுக்கு விண்ணகத்திலிருந்து நீ நீதி வழங்குவீராக என்று பல மன்றாட்டுகளை எழுப்புகிறார். பாவிகள் திரும்பி வரும் பொழுது அவர்களை மன்னிப்பீராக, அந்நியர்கள் திரும்பி வந்து இந்த கோயிலை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு நீ மன்னிப்பீராக, அவள் வேண்டுதலை கேட்பீராக. இதோ உங்களுடைய மக்கள் பாவம் செய்ததனால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டு அங்க துன்புற்று, அந்த துன்பத்திலே அவர்கள் மனம் மாறி வருந்தி அழுது புலம்பி அவர்கள் உன்னிடம் ஜெபிக்கும் பொழுது அவர்களை விடுவித்து இதோ இந்த இடத்துல நீ கூட்டி வருவீ. எல்லா வேண்டுதலையும் வைக்கிறார், அற்புதமான வேண்டுதலை வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் நாம் என்ன செய்வோம், ஆலயத்தில் என்ன நடக்கிறது, ஆண்டவருடைய பிரச்சனை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல செய்ய போகிறார் என்ற விரிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் உள்வாங்கும் பொழுது நம்முடைய ஆலயத்தில் நாம் வேண்டுதல் செய்வதும் இதே என்ன ஓட்டத்தில் தான் என்பதை உள்வாங்கி இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்மடுப்போம். பின்னர் சாலமோன் ஆண்டவனுடைய உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகரான சீயோனிலிருந்து கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத்தவரையும், இஸ்ரேல் மக்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமில் இருந்த தம்மிடம் வரும்படி அழைத்தார். இஸ்ரேல் அனைவருக்கும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானியம் மாதத்தினுடைய பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன்கூடினர். இஸ்ரேல் பெரியோர் அனைவரும் வந்தவுடன் குருக்கள் பேழையை தூக்கி கொண்டார்கள். ஆண்டவனுடைய பேழை, சந்திப்பு கூடாரத்தின் தூய கடன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றார்கள். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய அந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவனுடைய உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறையாகிய திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளினுடைய இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். அக்கெருபுகள் பேழை இருக்கும் அந்த இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. தண்டுகள் நீளமாயிருந்ததால் அவற்றினுடைய முனைகள் கருவறைக்கு முன்னுள்ள அந்த தூயகத்திலிருந்து காணக்கூடியவையாயிருந்தன. ஆனால் வெளியிலிருந்து பார்க்க இயலாது. இன்று வரை அந்த தண்டுகள் அங்கேதான் இருக்கின்றன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவையே அவை. குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவனுடைய இல்லத்தை நிரப்பிற்று. அந்த மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரினுடைய மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் கூறியதாவது, ஆண்டவரே, கார்மேகம் தனிலே நான் உறைவேன் என்றீர்,
உயர் இல்லம் ஒன்றை உமக்காய் நான் கட்டியுள்ளேன். என்றென்றும் தங்கி இறைவாணி வாழ்ந்திடவே. பின்னர் அரசர் மக்கள் பக்கம் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். இஸ்ரேலர் சபையார் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர் உரைத்தது: இஸ்ரேலினுடைய கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அவர் என் தந்தை தாவீதுக்கு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தார். அவர் என் மக்களாகிய இஸ்ரேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இன்று வரை என் பெயர் விளங்கும்படி ஒரு கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரேலினுடைய அனைவருக்கும் அனைத்து குலங்களுக்கும் சொந்தமான எந்த நகரையும் நான் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் தாவீதாகிய உன்னை என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும்படி தேர்ந்து கொண்டேன் என்றார். இஸ்ரேலினுடைய கடவுளாகிய ஆண்டவனுடைய பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தை தாவீதின் உள்ளத்தில் இருந்தது. ஆயினும் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி, என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கிறது, அது நல்லதுதான். ஆயினும் நீ அக்கோவிலை கட்டப்போவதில்லை. உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கு அக்கோவிலை கட்டுவான் என்றார். இவ்வாறு ஆண்டவர் தாம் உரைத்த வாக்கை இப்பொழுது நிறைவேற்றியுள்ளார். ஆண்டவர் சொன்னபடியே நான் என் தந்தை தாவீதின் இடத்திற்கு உயர்ந்து இஸ்ரேலினுடைய அரியணையில் அமர்ந்துள்ளேன். மேலும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய பெயருக்கு இந்த கோவிலையும் கட்டியுள்ளேன். ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை வைக்கப்பட்டுள்ள அந்த பேழைக்கென ஒரு தனி இடத்தையும் கோவிலுக்குள் ஏற்பாடு செய்துள்ளேன். பின்னர் சாலமோன் ஆண்டவனுடைய பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி பின்வருமாறு மன்றாடினார்: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது திருமுன் முழு உள்ளத்தோடு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையினுடைய பேரன்பை காட்டி வருகிறேன். நீர் உம் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர். அன்று உம் வாயால் உரைத்ததை இன்று கையால் செய்து முடித்தீர். இஸ்ரேலினுடைய கடவுளாகிய ஆண்டவரே, நீர் உம் அடியானாகிய என் தந்தை தாவீதை நோக்கி, நீ என்னை மறவாமல் நடந்து கொண்டது போல உன் பிள்ளைகள் என்னை மறவாது தக்க நெறியில் நடப்பார்களேயாகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க அவர்களுள் ஒருவன் இராமல் போகான் என்று சொன்னதை நிறைவேற்றும். இஸ்ரேலின் கடவுளே, உம் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு நீர் சொன்ன உமது வார்த்தை நிலைபெறுவதாக. கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதல்களுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீ சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உம் கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்கள் இஸ்ரேல் இவ்விடத்தை நோக்கி செய்கின்ற வேண்டுதல்களுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்பீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு எதிராக பாவம் செய்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பீடத்தின் முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணிலிருந்து நீ அதனை கேட்டு செயல்பட்டு உம் அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரை கண்டதும் அவருடைய தீய நடத்தற்குரிய அந்த பழியை அவர் தலைமையில் சுமத்துவீராக. நேர்மையானவருக்கு அவரது நேர்மைக்கு தக்கவாறு செய்து அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. உம் மக்களாகிய இஸ்ரேலர் உமக்கு எதிராய் பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உம் திருப்பெயரை அறிக்கையிட்டு இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் செய்தால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து மக்களாகிய இஸ்ரேலினுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுடைய மூதாதையர்களுக்கென நீர் அளித்த அந்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக. அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது
அவர்கள் இவ்விடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உன் பெயரை அறிக்கையிட்டு நீ அனுப்பும் அந்த துன்பத்தினால் பாவம் செய்வதிலிருந்து மனம் மாறினால் விண்ணகத்திலிருந்து நீ அவர்களுக்கு செவிசாய்த்து உம் அடியாரும் உம் மக்களுமாகிய இஸ்ரவேலர் செய்த அந்த பாவத்தை மன்னிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய அந்த நல்வழியை அவர்களுக்கு காட்டுவீராக. நீர் உம் மக்களுக்கு உரிமை சொத்தாக அளித்த நாட்டில் மழை பொழியச் செய்வீராக. நாட்டில் பஞ்சம், கொள்ளை நோய் உண்டாகும் பொழுது, வறட்சி, பயிர் சாவியாதல் ஆகியவற்றின் போதும், வெட்டுக்கிளி, தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும், நாட்டில் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும், கொள்ளை நோயோ வேறெந்த நோயோ வரும்போதும், மக்களாகிய இஸ்ரவேலுள் யாரேனும் மனம் நொந்து இக்கோவிலை நோக்கி தம் கைகளை உயர்த்தி செய்யும் அந்த எல்லா வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பத்திற்கும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீ செவிசாய்த்து மன்னிப்பீராக. ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பீராக. ஏனெனில் நீ ஒருவரே எல்லா மானிடருடைய உள்ளங்களையும் அறிபவர். இதனால் அவர்கள் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு அஞ்சி நடப்பார்களாக. இஸ்ரேல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலை நாட்டிலிருந்து மாண்புமிக்க உமது பெயரையும் கை வன்மையையும் தோல் வலிமையையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீ அவர்களுக்கு செவிசாய்த்து அந்த அந்நியர் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லாரும் உம் மக்களாகிய இஸ்ரவேலரை போல உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப் பெறுவதை உணர்வார்கள். உம் மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிட நீர் காட்டும் எந்த வழியில் செல்லும் பொழுதும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால் விண்ணகத்திலிருந்து நீ அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. பாவம் செய்யாத மனிதர் ஒருவரும் இல்லை. அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் ஒப்படைக்க அவர்கள் தொலைவிலோ அருகிலோ இருக்கும் எதிரிகளின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டால், அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனம் மாறி நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று விண்ணப்பம் செய்தால், தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவனுடைய நாட்டில் தங்கள் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையர்களுக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி நின்று உம்மிடம் வேண்டுதல் செய்தால், உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னிப்பீராக. உமக்கு எதிராக அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பீராக. அவர்களை கைதிகளாக கொண்டு சென்றவர்களுடைய பார்வையில் நீர் அவர்களுக்கு கருணை காட்டும். இதனால் அவர்களும் உம் மக்களுக்கு கருணை காட்டுவார்களாக. ஏனெனில் அவர்கள் உம்முடையவர்கள், உமது உரிமை சொத்து. அவர்களை எகிப்து என்ற அந்த இரும்பு உலைக்களனின்றும் நீர் அழைத்து வந்தீர். உம் அடியார்களுடைய விண்ணப்பத்திற்கும் உம் மக்களாகிய இஸ்ரவேலுடைய விண்ணப்பத்திற்கும் உம் கண்கள் திறந்திருப்பவனவாக. அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவிசாய்ப்பீராக. ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் எம் மூதாதையரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது உம் ஊழியர் மோசேயை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறீர். உமது உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தரிடமிருந்து அவர்களை நீ பிரித்தெடுத்தீர். இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதல்கள் விண்ணப்பத்தையும் எல்லாம் சொல்லி முடித்த பின் ஆண்டவரது பலிபீடத்தின் முன் எழுந்து நின்றார். மேலும் அவர் இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கி உரத்த குரலில் சொன்னது: தாம் வாக்களித்தபடி எல்லாம் தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு அமைதியை அருளிய ஆண்டவர் போற்றி போற்றி. அவர் தம் ஊழியர் மோசையின் மூலம் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறின. ஒன்றேனும்
பொய்க்கவில்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக. அவர் நம்மை கைவிடாமலும் நம்மை விட்டு பிரியாமலும் இருப்பாராக. நம் மூதாதையருக்கு அவர் கொடுத்த அந்த விதிமுறைகளையும் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் நாமும் கடைபிடித்து அவர் வகுத்த வழிகளெல்லாம் நடக்கும் வண்ணம் நம் உள்ளங்களை தம் பக்கம் ஈர்ப்பாராக. ஆண்டவர் முன்னிலையில் நான் செய்த விண்ணப்பம் இரவும் பகலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் இருப்பதாக. தம் அடியானுக்கும் நம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் நாள்தோறும் தேவைக்கேற்ப அவர் நீதி வழங்குவாராக. ஆண்டவரே கடவுள், வேற எவரும் இல்லை என்று உலகின் எல்லா மக்களும் அறிவார்களாக. நீங்களும் இன்று போல் அவருடைய நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளின்படி கடைபிடிக்கவும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக. பின்பு அரசரும் அவருடன் இருந்த இஸ்ரேல் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் பழி செலுத்தினர். சாலமோன் ஆண்டவருக்கு 22,000 காளைகளையும் 1,20,000 ஆடுகளையும் நல்லுறவு பலியாக செலுத்தினார். இவ்வாறு அரசரும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவனுடைய இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர். ஆண்டவர் திருமுன் இருந்த அந்த வெண்கல பலிபீடம் எரிபலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளினுடைய கொழுப்பையும் கொள்ள மாட்டாமல் சிறியதாய் இருந்தது. எனவே அரசர் ஆண்டவரது இல்லத்தின் முன்னேயுள்ள அந்த முற்றத்தின் நடுப்பகுதியை இந்த நாளன்று திருநிலைப்படுத்தி அங்கே எரிபலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளினுடைய கொழுப்பையும் படைத்தார். அந்த நாட்களில் சாலமோனும் லெபோ ஆமத்து முதல் எகிப்தின் ஓடை வரையுள்ள பகுதியில் இருந்து வந்த இஸ்ரேல் சபையார் அனைவரும் அவரோடு சேர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் விழா கொண்டாடினர். இந்த விழா 7 நாட்கள் கொண்டாடப்பட்டது. 8ஆம் நாளன்று அவர் மக்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் அரசரை வாழ்த்தி ஆண்டவர் தம் அடியார் தாவீதுக்கும் தம் மக்கள் இஸ்ரேலருக்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து மகிழ்ச்சியோடும் உள்ளத்து உவகையோடும் தம் இல்லங்களுக்கு திரும்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.